அனைவருக்கு வணக்கம். ஐயனார் துணை நின்றமும் ஊருல எல்லாமே டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து நிலா இருந்துட்டு, "என்ன இது? என்ன நடக்குதுங்க?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "நிலா, எனக்கும் ஒண்ணும் புரியலங்க. நானே உங்கள மாதிரி தான். ரொம்ப குழப்பத்துல தான் இருந்துகிட்டு இருக்கேன்றாங்க." "சரி, நீங்க உள்ள போங்க, நான் பேசிக்கிறேன்ற" மாரி சொல்றாங்க. "டேய், என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்றாங்க அண்ணே. "கல்யாணம் ஆச்சுல்ல அண்ணே." "சரி, ஊர்க்காரங்களுக்கு தெரிய வேண்டாமா? அதான் ரிசப்ஷன் மாரி ஏற்பாடு பண்ணியிருக்கோன்றாங்க." "ஊர்க்காரங்க எல்லாருமே பார்க்கணும் இல்லன்னுன்றாங்க. எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு செஞ்சு போடணும்னு அதுக்காக தான்ற" மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "டேய், நான் இதெல்லாம் கேட்டேனா? நீங்க ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்றாங்க." உடனே வந்து, "டேய் பல்லவா, உனக்கு கொஞ்சம் கூட விவசாயம் இல்லையாடான்றாங்க." "எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும்னு கூட தெரியலன்றாங்க. என்னை கேட்டுட்டு தானே நீ எதுனாலே பண்ணணும், இப்படி பண்ணி வச்சிருக்கான்றாங்க." "டேய், ஏன்டா இப்படி கோவப்பட்டுக்கிட்டு இருக்க? பின்ன வேற என்னென்ன பண்ணுவாங்கன்றாங்க." "அவன் இஷ்டத்துக்கு எல்லாமே பண்ணிட்டு இருக்கான் பாரு என்ன" அப்படின்றாங்க. "ஒரு வார்த்தை என்கிட்ட நீங்க சொல்லியிருக்கணும், அதுல விருப்பம் இருக்கா இல்லையான்ட்டு. உங்க இஷ்டத்துக்கு இதெல்லாம் பண்ணனா என்ன நினைக்கிறதா?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா கத்திக்கிட்டு இருக்காங்க. "டேய், இந்த ஃபங்க்ஷனுக்கு தயாராகணும், நான் சரி நிலா கிட்ட பேசட்டுமா?" அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சேரன். "அதெல்லாம் வேண்டாம், நான் பேசிக்கிறேன்ற" மாதிரி சொல்றாங்க. அந்த டெக்கரேஷன் எல்லாம் பார்த்தோன்னே நிலாவுக்கு ரொம்பவே கவலையா இருக்கு. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.